Hello friends, welcome to Centum Tutor. இந்த வீடியோவில் யூனிட் 2 அட்வர்டைசிங் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அதில் அட்வர்டைசிங் மீடியா, அட்வர்டைசிங் காப்பி, அட்வர்டைசிங் எஃபெக்டிவ்னஸ், ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். The word advertising is derived from two dash words, ad and verto. Ad means towards, verto means I turn. Literally, it means to turn the people's attention to a specific thing. Advertisement அப்படின்றது எந்த லாங்குவேஜ்லேருந்து எடுக்கப்பட்ட வேர்டு. அதில் ரெண்டு வேர்டு இருக்குது, அட்டும் வேர்ட்டோவும். அட்னா டுவோர்ட்ஸ், வேர்ட்டோனா ஐ டேர்ன். அதாவது லிட்ரலியாக நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, பீப்புளுடைய அட்டென்ஷனை, அவங்களுடைய கவனத்தை ஒரு குறிப்பிட்ட பொருள் மேலே திருப்புறது தான் அட்வர்டைஸ்மெண்ட். டு டேர்ன் தி பீப்புள்ஸ் அட்டென்ஷன் டு எ ஸ்பெசிஃபிக் திங். இப்போ இதில் ஆக்சுவலி இந்த வேர்டிங் இந்த கொஸ்டின் ஃபுல் மீனிங்காக ஃபுல்லாக எழுதியிருக்கேன், ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. சிலப்போ அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் அ வேர்ட் டிரைவ் ஃப்ரம் டூ வேர்ட்ஸ், அட் அண்ட் வெர்டோ. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அட் அண்ட் வெர்டோன்னு கூட கேட்கலாம் இந்த கொஸ்டின். பட் இங்கே நான் சின்ன சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ஃபுல் டெஃபினேஷன் கொடுத்துட்டேன். எந்த லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டிருக்கேன், லாட்டினா, க்ரீக்கா, ஃப்ரெஞ்சா, அரபா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் லாட்டின் வேர்டு. லாட்டின் வேர்டு தான் அட்வர்டைசிங் அப்படின்ற வேர்டு டிரைவ் ஆனது டூ லாட்டின் வேர்டு. ஒன்று அட் அண்ட் இன்னொரு வேர்டு வேர்ட்டோ. அட்னா டுவோர்ட்ஸ், வேர்ட்டோ மீன்ஸ் ஐ டேர்ன். டோட்டலாக இது ரெண்டும் சேர்த்து பார்க்கும்போது பீப்புளுடைய அட்டென்ஷனை, பீப்புளுடைய கவனத்தை ஒரு ஸ்பெசிஃபிக் திங்கை பார்த்து டேர்ன் பண்ண வைக்கிறது தான் அட்வர்டைஸ்மெண்ட். செகண்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எலிமெண்ட் ஆஃப் அட்வர்டைசிங்? எலிமெண்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. அதாவது அட்வர்டைசிங்கோடைய எலிமெண்ட், கூறுகள், ஒரு விளம்பரத்தினுடைய கூறுகள் என்ன அப்படின்னு இருக்கு. இப்போ 4 கூறுகள் கொடுத்துருக்கு. இதில் எது அட்வர்டைஸ்மெண்ட்டோட எலிமெண்ட் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. நான் பர்சனல் கம்யூனிகேஷன், பர்சூஷன் ஆஃப் தி பையர், பர்சனல் செல்லிங், மேட்டர் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. இங்கே 4 கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட்டோடைய எலிமெண்ட் கிடையாது. நான் பர்சனல் கம்யூனிகேஷன் அப்படின்றது அட்வர்டைஸ்மெண்ட்டோடைய ஒன் ஆஃப் தி ஃபஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் பர்சனல் கம்யூனிகேஷன், நேரடியாக ஒரு ஆள் போய் விற்காம மறைமுகமாக சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் நான் பர்சனல் கம்யூனிகேஷன். பர்சூஷன் ஆஃப் தி பையர் அப்படின்றது ஒரு பையரை, பர்சூஷன் மீன்ஸ் தூண்டுறது, ஒரு பையரை தூண்டுறது, பொருளை வாங்க வைக்கிறதுக்காக தூண்டுறது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோடைய ஒரு எலிமெண்ட் தான். பர்சனல் செல்லிங் அப்படின்றது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோடைய எலிமெண்ட் கிடையாது, ஏன்னா பர்சனல் செல்லிங் கிடையாது. மேட்டர் ஆஃப் ரெக்கார்டு, அட்வர்டைஸ்மெண்ட்றது ஒரு மேட்டர் ஆஃப் ரெக்கார்டு அது. ஸோ இதில் நான் பர்சனல் கம்யூனிகேஷனும், பர்சூஷன் ஆஃப் எ பையரும், மேட்டர் ஆஃப் ரெக்கார்டும் எலமெண்ட் ஆஃப் அட்வர்டைசிங். அப்போ இதில் எது கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா பர்சனல் செல்லிங். ஸோ தெர் இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன் சி. பர்சனல் செல்லிங் இஸ் நாட் an element of advertising. Third one, which one of the following is not correct about functions of advertising? அட்வர்டைசிங்கோட ஃபங்க்ஷனில் இதில் ஒன்று கிடையாது. அதனுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டுடைய பணி இல்லை, இதில் ஒன்றும் கிடையாது. எதுன்னு பார்க்கலாம். ப்ரொமோஷன் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர், சோசியல் வெல்ஃபேரை ப்ரொமோட் பண்ணுறது தான் அட்வர்டைஸ்மெண்ட்டுடைய ஃபங்க்ஷனா. ஆஃபரிங் ஆஃப் கிஃப்ட்ஸ் அண்ட் ப்ரைஸஸ், ப்ரைஸும் கிஃப்ட்டும் கொடுக்கறது. வைடனிங் ஆஃப் மார்க்கெட்டை விரிவுபடுத்துறது. சீப்பனிங் ஆஃப் ப்ரைஸஸ், விலையை குறைக்கிறது, விலையை சீப்பாக்குறது. இதில் எது அட்வர்டைஸ்மெண்ட்டோடைய ஒரு பணி கிடையாது, ஃபங்க்ஷன் கிடையாதுன்றாங்க. இதில் ப்ரொமோஷன் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் ஆஃப் அட்வர்டைசிங். சோசியல் வெல்ஃபேர், சமூக நலன்றது அட்வர்டைஸ்மெண்ட்டுடைய ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷன். வைடனிங் ஆஃப் மார்க்கெட், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது மூலமாக மார்க்கெட்டை பெரிதுபடுத்தலாம். அது வைடனிங் ஆஃப் மார்க்கெட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் ஆஃப் அட்வர்டைசிங். சீப்பனிங் ஆஃப் ப்ரைஸ், விலையை சீப்பாக்குறதும் அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு வேலை. ஏன்னா மொத்தமாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், மாஸ் அட்வர்டைசிங், எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது தனித்தனியாக ஒரு மிடில் மேனை போட்டு செல்லிங் பண்ணுறதை விட ரொம்ப கம்மி செலவாகும், அதனால் ப்ரைஸ் குறையும். அப்போ இதில் இந்த ஆஃபரிங் ஆஃப் கிஃப்ட்ஸும் ப்ரைஸஸும் ஒரு
அட்வர்டைஸ்மெண்ட்டோடைய ஃபங்க்ஷன் கிடையாது. கிஃப்ட் கொடுக்கறதும் கிஃப்ட்டை ஆஃபர் பண்ணுறதும் ப்ரைஸ் ஆஃபர் பண்ணுறதும் அட்வர்டைஸ்மெண்ட்டோடைய ஒரு பணி கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ஆஃபரிங் ஆஃப் கிஃப்ட்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் திஸ் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 4, அட்வான்டேஜஸ் ஆஃப் அட்வர்டைசிங் டு தி சேல்ஸ்மேன் இஸ். ஒரு சேல்ஸ்மேனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்னால என்னென்ன அட்வான்டேஜ் கிடைக்கும்? ஃபெசிலிட்டேட்ஸ் செல்லிங், கிரியேஷன் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், லெஸ்ஸர் எஃபோர்ட்ஸ், ஆல் தி அபோவ். அதாவது விற்பனையை எளிமைப்படுத்தும், ஃபெசிலிட்டேட் பண்ணும், சௌகரியப்படுத்தும். கிரியேஷன் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை நம்பிக்கையை உருவாக்கும். லெஸ்ஸர் எஃபோர்ட், கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணாலே பொருளை வித்தரலாம். ஆல் தி அபோவ், இது எல்லாமே வந்து ஒரு சேல்ஸ்மேனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் உதவும், நன்மையாக அமையும். அப்படி பார்க்கும்போது இது மூணுமே ஆல் தி அபோவ் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். பிகாஸ் ஒரு சேல்ஸ்மேனுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு பொருளுக்கு கொடுக்கறனால சேல்ஸ்மேனோட வேலை கம்மியாகும். ஏன்னா செல்லிங்கே ஃபெசிலிட்டேட் பண்ணும், சௌகரியப்படுத்தி விடும். அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். இப்போ அந்த பொருளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மற்றவங்க விற்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஏன்னா ஆல்ரெடி இந்த கன்சியூமர்ஸ் வந்து அந்த பொருளை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட். லெஸ்ஸர் எஃபோர்ட், அதனால் குறைந்த எஃபோர்ட் கொடுத்தா போதும். ஸோ ஆல் தி அபோவ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃபெசிலிட்டேட் செல்லிங், creation of confidence, lesser effort, இது மூணுமே advantage of advertising to the salesman. So correct option is the all the. The fifth question is, which one of the following is not correct about advantages of advertisement to the manufacturer? அந்த உற்பத்தி பண்றவர் மேனுஃபேக்சரருக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, இதில் ஒன்று வந்து நாட் கரெக்ட், தப்பான அட்வான்டேஜ் கிடையாது. ஆனால் அதில் வந்து மீதியெல்லாம் அட்வான்டேஜ் எதுன்னு கேட்குறாங்க. இன்க்ரீஸ் இன் திஸ் வால்யூம் ஆஃப் சேல்ஸ். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மேனுஃபேக்சருக்கு எப்படி அட்வான்டேஜாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சேல்ஸ் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணும், விற்பனையை அதிகப்படுத்தும். ஃபெசிலிட்டேட்ஸ் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன், அதிக பேரளவு உற்பத்தியை ஃபெசிலிட்டேட் பண்ணும், சௌகரியப்படுத்தி கொடுக்கும். லீட்ஸ் டு ஹையர் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ், பொருளுடைய விலையை அதிகரிக்கும். மினிமைசேஷன் ஆஃப் சீசனல் ஸ்லம்ஸ், சில சீசன்ஸில் வந்துட்டு பொருளே விற்காம அப்படியே கிடக்கும், அதை குறைவாக்கிறோம், அட்வர்டைஸ்மெண்ட் வந்து குறைவாக்கிறோம். இதில் எது வந்து அட்வான்டேஜ் கிடையாது மேனுஃபேக்சருக்கு, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்னால கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. சேல்ஸ் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணும், கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட் வந்து மேனுஃபேக்சருடைய பொருளுக்கு சேல்ஸ் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இட் இஸ் ஒன் அட்வான்டேஜ். ஃபெசிலிட்டேட்ஸ் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன், அதிகப்படியான உற்பத்திக்கு உதவும், கரெக்ட். ஏன்னா அதிகமாக சேல்ஸ் உண்டாக்கும் போது அதிகமான உற்பத்தி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். லீட்ஸ் டு ஹையர் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ், பொருளுடைய விலையை அதிகரிக்கும் அப்படின்றது அட்வான்டேஜ் கிடையாது, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பொருளோட விலை அதிகரிக்கும்ன்றது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இங்கே அட்வான்டேஜ் எதுன்னு கேட்டிருக்காங்க, எது அட்வான்டேஜ் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லீட்ஸ் டு ஹையர் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் இஸ் நாட் எ கரெக்ட் அபவுட் அட்வான்டேஜஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் டு தி மேனுஃபேக்சரர். அதே மாதிரி சீசனல் ஸ்லம்ஸ் டைமில் வந்துட்டு சேல்ஸை வந்து, அதாவது இந்த ஸ்லம்மை வந்து மினிமைஸ் பண்ணிடும். அதாவது சீசனல் ஸ்லம்ஸை ஒரு பர்டிகுலர் சீசனில் சேல்ஸ் குறையிறத வந்து குறைச்சிரும். அப்போ சேல்ஸ் வந்து எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ லீட்ஸ் டு ஹையர் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். 6th கொஸ்டின், த அட்வான்டேஜஸ் ஆஃப் அட்வர்டைசிங் டு தி சொசைட்டி இஸ் ஆர். எதெல்லாம் இந்த சொசைட்டிக்கு அட்வர்டைஸ்மெண்ட்னால கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ்? எஜுகேட்டிவ் வேல்யூ. எஜுகேட்டிவ் வேல்யூனா ஒரு கன்சியூமர் இன்டெலிஜென்ட்டாக பை பண்ணுறதுக்கு உதவும். அவங்களுக்கு அந்த ப்ராடக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி இன்டெலிஜென்ட்டாக எந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் உதவியாக இருக்கும் இந்த சொசைட்டியில். ஸ்டிமுலேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடுகளை ஸ்டிமுலேட் பண்ணும், தூண்டும். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை உண்டாக்கும், நிறைய மக்களுக்கு வேலை வாய்ப்பை உண்டாக்கும் இந்த சொசைட்டியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆல் தி அபோவ். ஏன்னா ஒரு எஜுகேட்டிவ் வேல்யூ, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கறது மூலமாக ஒரு பொருள் என்னென்ன பொருள் அவைலபிலிட்டி இருக்குது, எந்த பொருள் நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்ற எஜுகேஷன் வந்து இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணும், ஏன்னா மக்கள் அதிகமாக பொருளை வாங்கும் பொழுது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அங்கே ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டிமுலேட் பண்ணி விடும்போது நிறைய ப்ரொடக்ஷன் நடக்கும், நிறைய ப்ரொடக்ஷன் நடக்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். ஸோ ஆல் தி above இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தட் இஸ் தீஸ் ஆல் த்ரீ ஆர் அட்வான்டேஜஸ் ஆஃப் அட்வர்டைசிங் டு தி சொசைட்டி. 7th கொஸ்டின்,
எத்திக்கல் அப்ஜெக்ஷன் எகெயின்ஸ்ட் அட்வர்டைசிங் இஸ் ஆர் எத்திக்கல்ன்றது ஒரு நெறிமுறை இருக்கு எல்லாம் ஒழுக்கம் இருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டா எத்திக்கல் அப்ஜெக்ஷன் என்ன, அதாவது நெறிமுறை தவறுறது இதெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அஃபென்சிவ் டு பப்ளிக் டீசன்சி, அதாவது வல்கரான அட்வர்டைஸ்மெண்ட், சில்லியான அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம். இன்டியூஸ் தி ரீடர்ஸ் டு யூஸ் கூட்ஸ் இன்ஜூரியஸ் டு தேர் ஹெல்த், அதாவது இந்த ரீடரை, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் படிக்கக்கூடிய ஆளை உடம்புக்கு அவருடைய ஹெல்த்துக்கு, அவருடைய நலனுக்கு இன்ஜூரியா இருக்கக்கூடிய ஊறு விளைவிக்கக்கூடிய கூட்ஸை வாங்க தூண்டுறது. இட் மேக்ஸ் எ செக்ஷன் ஆஃப் எ கம்யூனிட்டி டு ரிமைன் டிஸ்கண்டென்டட், அதாவது இந்த சமுதாயத்தினுடைய ஒரு பகுதி மக்களை நிராசையோடு இருக்க வைக்கிறது. இதெல்லாம் எத்திக்கல் அப்ஜெக்ஷன் கேட்டிருக்காங்க. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும் பொழுது எல்லா மக்களுக்கும் வாங்கக்கூடிய விருப்பம் ஏற்படும், சில மக்களுக்கு வாங்கக்கூடிய விருப்பம் ஏற்படும், ஆனால் வாங்கக்கூடிய பர்ச்சேசிங் பவர் இருக்காது, வாங்கக்கூடிய திறன் இருக்காது. அப்போ அவங்க நிராசைப்படுத்துவாங்க. அப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது பப்ளிக் அஃபென்சிவ் டு பப்ளிக் டீசன்சி, அதே மாதிரி ஒரு இன்ஜூரியஸ் பொருளை விற்கிறதுக்கு இன்டியூஸ் பண்ணும். ஒரு செக்ஷன் ஆஃப் கம்யூனிட்டி, ஒரு சமுதாயத்தின் ஒரு பாகத்தை நிராசைப்படுத்தும். இதெல்லாம் எத்திக்கல் அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், இது எல்லாமே எத்திக்கல் அப்ஜெக்ஷன் தான், அதாவது அறநெறி தவறிய செயல்கள் தான் இதெல்லாமே. 8th கொஸ்டின், சோசியல் அப்ஜெக்ஷன் எகெயின்ஸ்ட் அட்வர்டைசிங். சோசியல் அப்ஜெக்ஷன் இதெல்லாம் கேட்குறாங்க. மேலே படிச்சது எத்திக்கல் அப்ஜெக்ஷன், இது சோசியல் அப்ஜெக்ஷன், சமுதாய நலத்துக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸாஜரேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், அதாவது ஃபேக்டை ரொம்ப மிகைப்படுத்தி கூறுவது. ஒரு பொருளை பற்றி சொல்லும்போது அந்த பொருளுடைய பயனை ரொம்ப மிகைப்படுத்தி சொல்வது. இன்ஃப்ளூயன்சஸ் தி ப்ரெஸ், அதாவது பத்திரிகைகளை அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதாவது இவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கிறதுனால அந்த ப்ரெஸ்ஸுக்கு, பத்திரிகை துறைக்கு, அதாவது இந்த ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் அதிக வருமானம் கிடைக்கும். அதனால் அவங்க கொடுக்கக்கூடிய தவறான விவரங்களை கூட போடுவாங்க. அவங்க இந்த பொருளை உற்பத்தி பண்ணவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் ப்ரெஸ் வெளிப்படுத்துவாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் தி ப்ரெஸ், போத் அண்ட் பி, நன் ஆஃப் தி எபோன்னு கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே சோசியல் அப்ஜெக்ஷன் ஒரு சமுதாய பிரச்சனை. இது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்னால சமுதாயத்தில் உண்டாகக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபேக்டை எக்ஸாஜரேட் பண்ணுவாங்க, மிகைப்படுத்தி கூறுவாங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில். அதே மாதிரி ப்ரெஸ்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ போத் ஏ அண்ட் பி ஆர் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். 9th கொஸ்டின் பாருங்க. The dash advertisement aims to create or stimulates the demand for a generic product of the whole industry. Example, TV, refrigerator, etc. பாருங்க, aim to create or stimulate the demand for the generic product. Generic அப்படின்னா பொதுவான பொருட்களை, ஹோல் இண்டஸ்ட்ரிக்கும், மொத்த இண்டஸ்ட்ரிக்கும் பொதுவான பொருட்களுக்கான டிமாண்டை உருவாக்குறது தான் அட்வர்டைஸ்மெண்ட்டோட எய்ம். அப்படின்றது என்ன டைப் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரைமரி அட்வர்டைஸ்மெண்ட், செலக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்டா, இன்ஸ்டிடியூஷனல் அட்வர்டைஸ்மெண்ட்டா, கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. அப்போது பொதுவான பொருளுக்கு, மொத்த இண்டஸ்ட்ரிக்கும் பொதுவான பொருளுக்கு ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுறது. இப்போ டிவிக்கு டிமாண்ட் கிரியேட் பண்ணுறது, ரெஃப்ரிஜிரேட்டருக்கு டிமாண்டை கிரியேட் பண்ணுறது அட்வர்டைஸ்மெண்ட் பிரைமரி அட்வர்டைஸ்மெண்ட் தான். இது பொதுவான பொருளுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, டேஷ் அட்வர்டைஸ்மெண்ட் எய்ம்ஸ் டு கிரியேட் டிமாண்ட் ஃபார் எ பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர் பிராண்ட். ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு, பர்டிகுலர் பிராண்டுக்கு டிமாண்டை கிரியேட் பண்ணுறதுக்காக என்ன அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ்க்காக அந்த பிராண்டுக்கு மட்டும் டிமாண்டை கிரியேட் பண்ணுறதுக்காக கொடுக்கறது தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட எய்ம். பிரைமரி அட்வர்டைஸ்மெண்ட்டா, செலக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்டா, ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டா, இன்ஸ்டிடியூஷனல் அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர் பிராண்டு அப்படின்போது செலக்டிவாக இருக்குது. அப்போது செலக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் தான், செலக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்டோட எய்ம் தான் ஒரு பர்டிகுலர் பிராண்டுக்கு இல்லை பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு டிமாண்டை கிரியேட் பண்ணுறது அதோட எய்மாக இருக்கும். அப்போ செலக்டிவ். பாருங்க, ஃபஸ்ட்டு பிரைமரி பார்த்தோம். பிரைமரின்றது ஜெனரிக் ப்ராடக்ட், பொதுவான பொருட்களுக்கு. செலக்டிவாக ஒரு பர்டிகுலர் பிராண்டு போது செலக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட். 11th கொஸ்டின் பாருங்க. The dash advertising refers to the advertising of a particular product or article manufactured by a
ப்ரொடியூசர், ஒரு ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பர்டிகுலர் ப்ராடக்ட் இல்லை பர்டிகுலர் ஆர்டிக்கலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் குறிக்குது. கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட்டாக ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஹார்லிக்ஸ்க்கு பர்டிகுலர் ப்ராடக்ட், ஹமாம் சோப் பர்டிகுலர் ப்ராடக்ட், இதுக்காக அந்த பர்டிகுலர் ஹார்லிக்ஸுக்கு மட்டும் அந்த ப்ரொடியூசர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது, இல்லை ஹமாம் சோப் மட்டும் பர்டிகுலராக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது வந்து கமர்ஷியல் அட்வர்டைஸிங்காக, ப்ராடக்ட் அட்வர்டைஸிங்காக, செலக்டிவ் அட்வர்டைஸிங்காக, இன்ஸ்டிடியூஷனல் அட்வர்டைஸிங்கான்னு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் அ கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. ப்ராடக்ட் ஏற்கனவே பார்த்தோம். ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்ம இப்போ பார்க்க வேண்டியது ப்ராடக்ட். இது பர்டிகுலர் ப்ராடக்ட். ஹார்லிக்ஸ், அமாம் சோப் அப்படின்றது பர்டிகுலர் ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் தான் பர்டிகுலர் ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கொடுக்கறது. நெக்ஸ்ட் 12th ஒன், டேஸ் அட்வர்டைசிங் ரெஃபர்ஸ் டு தி அட்வர்டைசிங் ஆஃப் எ பர்டிகுலர் மேனுஃபேக்சரர். ஒரு குறிப்பிட்ட மேனுஃபேக்சரருடைய பேரை வளர்த்துறதுக்காக கொடுக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட். பேட்டா, பிளிப்ஸ், அந்த அவங்க பலவிதமான பொருளை உண்டாக்கலாம். ஆனால் அவங்க பிராண்ட் அந்த பர்டிகுலர் மேனுஃபேக்சருடைய நேமை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் பேர் கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட்டாக, நான் கமர்ஷியல் அட்வர்டைஸிங்காக, இன்ஸ்டிடியூஷனல் அட்வர்டைஸிங்காக, ப்ராடக்ட் அட்வர்டைஸிங்காக கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டோம், பர்டிகுலர் ப்ராடக்ட். இங்கே வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு பர்டிகுலர் மேனுஃபேக்சரர் ஒரு பெரிய பேட்டா, பிளிப்ஸ் அப்படின்னு வருது. ஸோ இட் இஸ் அ இன்ஸ்டிடியூஷன். அப்போது that is a institutional advertising, refers to the advertising of a particular manufacturer, example Bata, Philips, etc. 13th question, industrial advertising, trade advertising, professional advertising, farm advertising and mail order advertising or comes under dash advertising. இதெல்லாம் எந்த அட்வர்டைசிங்கில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. செலக்டிவ் அட்வர்டைசிங்கா, கமர்ஷியல் அட்வர்டைசிங்கா, நான் கமர்ஷியல் அட்வர்டைசிங்கா, இன்ஸ்டிடியூஷனல் அட்வர்டைசிங்கா. ஏற்கனவே செலக்டிவ் அட்வர்டைசிங் எக்ஸாம்பிளோட பார்த்தோம். இன்ஸ்டிடியூஷனல் அட்வர்டைஸும் பார்த்தோம். மேனுஃபேக்சரர், ஒரு பர்டிகுலர் மேனுஃபேக்சருடைய பேரை வளர்த்துறதுக்காக கொடுக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம். அப்போ இங்கே மீதி இருக்கிறது கமர்ஷியல் அண்ட் நான் கமர்ஷியல் தான். இண்டஸ்ட்ரியல் பொருளை விற்கிறதுக்காக தான் இண்டஸ்ட்ரியல் அட்வர்டைஸ்மெண்ட். ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் ட்ரேட் அட்வர்டைஸ்மெண்ட். ப்ரொஃபஷ்னல் அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு ப்ரொஃபஷ்னல் இல்லை ஏர்ன் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட். ஃபார்மை டெவலப் பண்ணுறதுக்காக, ஃபார்ம்லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டுக்காக கொடுக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட். மெயில் ஆர்டர் அட்வர்டைஸ்னா மெயில் ஆர்டர் மூலமாக கிடைக்கக்கூடிய பிஸ்னஸ்க்கான அட்வர்டைஸ்மெண்ட். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட். சேல்ஸை ப்ரொமோட் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட். அதனால இதெல்லாமே வந்து கமர்ஷியல் அட்வர்டைசிங்கில் வந்துடும். கமர்ஷியல் அட்வர்டைசிங். 14th one, advertisements made with a view to solicit general and financial help for charitable purpose is called. அப்போ charitable purpose இதோட ஏம் வந்து ப்ராஃபிட் கிடையாது, நன்கொடை அப்படிதான் வரும். charitable purposeக்காக கொடுக்கறது. அப்போது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு லாபம் கிடையாது, அப்போ கமர்ஷியல் கிடையாது. இன்ஸ்டிடியூஷனல் அப்படின்றது ஒரு ஸ்தாபனத்துக்காக மொத்தமாக கொடுக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட். பேட்டா அப்படியெல்லாம் பார்த்தோம். செலக்டிவாக ஒரு ப்ராடக்ட் கொடுக்கறது வந்து செலக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம். அப்போ இது லாபமே கிடையாது, இதில் வியாபாரம் கிடையாது, சேரிட்டபிள் பர்பஸ்க்காக. அப்போது இது வந்து நான் கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட். இட் கம்ஸ் அண்டர் நான் கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஆல் தி ரிட்டன் or spoken material including the main body, headlines, subheads and all other printed elements such as pictures, captions, slogans, brand names, trademark, prices, etc. is called dash. எல்லா ரிட்டன் ஸ்போக்கன் மெட்டீரியலும் அதில் மெயின் பாடி இருக்கும், ஹெட்லைன்ஸ் இருக்கும், சப்ஹெட்டிங்ஸ் இருக்கும், பிரிண்டட் எலிமெண்ட்டான பிக்சரும், கேப்ஷன்ஸும், ஸ்லோகன்ஸும், பிராண்ட் நேமும், ட்ரேட்மார்க்கும், ப்ரைஸும் எல்லாமே அதில் இருக்கும். அது எதுன்னு கேட்டிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் மீடியாவா, அட்வர்டைஸ்மெண்ட் காப்பியா, போத் ஏ அண்ட் பி ரெண்டுமேவா, ஆர் நன் ஆஃப் தி அபவான்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் காப்பிக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம், ரீடிங் மேட்டர் இன் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரீடிங் மேட்டரை தான் அட்வர்டைஸ்மெண்ட் காப்பின்னு சொல்கிறோம். அது கூட கேட்கலாம். ரீடிங் மேட்டர் இன் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் கால்டு டேஷ். இட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி. ரீடிங் மேட்டர் போது அதில் மெயின் பாடி இருக்கும், ஹெட்லைன் இருக்கும், சப்ஹெட்ஸ் இருக்கும், அதே மாதிரி பிக்சர்ஸ், கேப்ஷன்ஸ், ஸ்லோகன்ஸ், பிராண்ட் நேம், ட்ரேட்மார்க், ப்ரைஸஸ் இது எல்லாமே அதில் இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறோம், ரீடிங் மேட்டர் இன் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்னு சிம்பிளிஃபையாக
சிம்பிள் வேர்டில் சொல்லிடலாம். 16th one, the aim of an advertisement copy can be started through a well-known formula AIDA. That means ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு எய்ம் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இந்த 4 வேர்டு தான், AIDA. ஒரு பெஸ்ட் சேல்ஸ்மேனுக்கு இருக்க வேண்டிய கேரக்டரும் AIDA தான். AIDAS ஏடாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. ஆக்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசையர், அட்டென்ஷனா. ஆக்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிமாண்ட், அட்டென்ஷனா. அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசையர் அண்ட் ஆக்ஷனா. அட்ராக்ட், இன்ஸ்பயர், டிமாண்ட் அண்ட் ஆக்ஷனா அப்படின்னு பார்க்கும்போது நல்லா கவனிக்கணும். ஒரு சேல்ஸ்மேனாக இருக்கலாம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கலாம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோ ஒரு சேல்ஸ்மேனோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமரை அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை பார்த்து இல்லைன்னா தன்னுடைய வியாபார ஸ்தாபனத்தை பார்த்து அட்ராக்ட் பண்ணணும். ஸோ அவங்களுடைய கவனத்தை நம்மளை பார்த்து திருப்பணும். ஸோ ஃபஸ்ட் ஏ இஸ் கால்ட் அட்டென்ஷன். அவங்களோட அட்டென்ஷனை அந்த பொருளை பார்த்து திருப்பணும். அவங்க பொருளை பார்த்து அந்த திரும்பின உடனே அந்த பொருள் மேலே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்கணும். ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்கணும். அதான் ஐ, இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்கணும். அவங்களுக்கு அந்த பொருள் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. இன்ட்ரெஸ்ட் வந்தோடனே, இன்ட்ரெஸ்ட் வந்தால் மட்டும் பத்தாது, அது வாங்கக்கூடிய விருப்பத்தை ஏற்படுத்தணும். வாங்கக்கூடிய விருப்பத்தை ஏற்படுத்தணும், டிசையரை உண்டாக்கணும். வாங்கக்கூடிய விருப்பம் மட்டும் ஏற்படுத்தா பத்தாது, ஆக்ஷன், அதை நடைமுறைப்படுத்தணும், வாங்க வைக்கணும். வாங்க வைக்கணும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் இப்படி தான் இருக்கணும். அதாவது ஒரு பொருளை பார்த்து கவனத்தை திருப்பணும், அட்டென்ஷன். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து மக்களுடைய கவனத்தை திருப்பணும், அட்டென்ஷனை கொண்டு வரணும். அப்புறம் அதில் இன்ட்ரெஸ்ட் உருவாக்கணும். அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்கணும். பின்ன அந்த பொருளை வாங்கக்கூடிய விருப்பத்தை உருவாக்கணும், டிசைரை உருவாக்கணும். விருப்பத்தை உருவாக்கினா மட்டும் பத்தாது, அதை ஆக்ஷன், நடைமுறைப்படுத்த, ஆக்ஷன், செயல்படுத்த வைக்கணும் ஆக்ஷன். அதில் ஒன்று கூட சேர்த்தணும். அதாவது ஒரு சேல்ஸ்மேன் வரும்போது ஒன்று கூட சேரும் சாட்டிஸ்ஃபேக்ஷன். வாங்க வச்சுட்டு அதில் திருப்திப்படுத்த வைக்கணும், அந்த பொருளில் திருப்திப்படுத்த வைக்கணும், சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதான் ஐடாஸ் அப்படி சொல்லுவாங்க. அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசையர், ஆக்ஷன், அப்புறம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட இருக்கும். இங்கே அட்வர்டைஸ்மெண்ட்னால சாட்டிஸ்ஃபேக்ஷனில் AIDA மட்டுமே நிற்குது. சேல்ஸ்மேன் வரும்போது அந்த எஸ் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட சேர்த்தணும். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசையர் அண்ட் ஆக்ஷன். Next question, 17th question. Dash is the first and foremost requirement of a good advertisement copy. ஒரு advertisement copy நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ரீடிங் மேட்டர் இன் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரீடிங் மேட்டர், அது பிக்சராக இருக்கலாம், கேப்ஷனாக இருக்கலாம், ஸ்லோகனாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், ட்ரேட்மார்க்கலாம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காப்பியில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரிக்குவயர்மெண்ட், அதில் இருக்கக்கூடிய முதலாவது தலையானது தேவை என்ன அப்படின்னு கேட்டுருங்க. பாருங்கள், அதில் டிஃப்ரெண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அட்டென்ஷன் வேல்யூ, சஜஸ்டிவ் வேல்யூ, மெமரைசிங் வேல்யூ, கன்விக்ஷன் வேல்யூ. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். அட்டென்ஷன் வேல்யூ அதாவது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து கவனத்தை திருப்பணும். சஜஸ்டிவ், அவங்கள சஜஸ்ட் பண்ணணும், இந்த பொருள் வாங்கிக்கோன்னு சஜஸ்ட் பண்ணக்கூடிய வேல்யூ. மெமரைசிங், அது அவங்க மைண்டில் பதிய வைக்கணும். அப்புறம் கன்விக்ட் பண்ணும், அதாவது அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணும், இந்த பொருளை வாங்குங்க அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணும். இதில் எது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், எது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கணும், ஃபார்மோஸ்ட், தலையானது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் காப்பியில் எதுன்னு கேட்குறாங்க. அதில் மெயின் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுடைய கவனத்தை திருப்பினா மட்டும்தான் நம்ம சஜஸ்ட் பண்ண முடியும், அவங்க மெமரியில் வைக்க முடியும், கன்வின்ஸ் பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் தி குட் அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி வந்து அட்டென்ஷன் வேல்யூ, அவங்களுடைய கவனத்தை திருப்புறது தான் தலையாய ஒரு ரிக்குவயர்மெண்ட்டாக இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் காப்பியோடது. Next question, the advertisement copy must create a lasting impression in the minds of its reader is called dash. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி அவங்களுடைய அந்த ரீடரோட மைண்டில், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் படிக்கக்கூடிய அந்த ரீடருடைய மைண்டில் ரொம்ப காலத்து அதோடைய இம்ப்ரெஷனை நிற்க வைக்கும். இம்ப்ரெஷன், சில அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும்போது அதோடைய அட்வர்டைஸ்மெண்ட் அந்த வேர்டிங் வந்து நம்ம மைண்டில் எப்போதும் சொல்லிகிட்டே இருப்போம். நம்ம மைண்டில் நம்மளை தெரியாமலே நம்ம சொல்ல வைப்போம். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, அதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. அட்டென்ஷன் வேல்யூவா, சஜஸ்டிவ் வேல்யூவா, மெமரைசிங் வேல்யூவா, அப்புறம் கன்விக்ஷன் வேல்யூவா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கே தெரியும், நம்ம மைண்டை திரும்ப 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 வந்துகிட்டே இருந்தால் தட் இஸ் கால்ட் மெமரைசிங் வேல்யூ. மெமரைசிங் வேல்யூ, லாஸ்டிங் இம்ப்ரெஷன், ரொம்ப காலத்துக்கு அந்த இம்ப்ரெஷன் நம்ம மைண்ட்லே இருக்க வைக்கிறது. கொஸ்டின், டேஷ் ரெஃபர்ஸ் டு தி மீன்ஸ் த்ரூ விச் தி அட்வர்டைசர் கேன் கன்வே இஸ் மெசேஜ் டு ஆடியன்ஸ். ஆடியன்ஸுக்கு அட்வர்டைசர் எது வழியாக
தன்னுடைய மெசேஜை சொல்லுவார். கன்வே இஸ் மெசேஜ் டு ஆடியன்ஸ் த்ரூ விச் மீன்ஸ், எந்த உபகரணம் மூலமாக, மீன்ஸ்ன்றது எதன் வழியாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி வழியாவா, அட்வர்டைஸ்மெண்ட் மீடியா வழியாவா, இல்லை போத் ஏ அண்ட் பியா, நன் ஆஃப் தி அபோவ்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஆடியன்ஸுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மெசேஜை கன்வே பண்ணுற வழி வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் மீடியா வழியாக தான் சொல்ல முடியும். அப்போ ரீடிங் மேட்ரு தான் அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி. அந்த ரீடிங் மேட்ரை ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்த்துணுன்னா அதுக்கு ஒரு மீடியா வேணும். பேப்பர், நியூஸ் பேப்பராக இருக்கலாம், டெலிவிஷனாக இருக்கலாம், ரேடியோவாக இருக்கலாம், வேறு ஏதாச்சும் அட்வர்டைஸ்மெண்ட் மீடியாவாக இருக்கலாம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மீடியா மூலியமாக மட்டும்தான் அட்வர்டைஸ்மெண்ட் மெசேஜை ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்த்த முடியும். 20th question, which one of the factor is not governing the selection of media? ஒரு மீடியாவை செலக்ட் பண்ணும்போது சில விஷயங்களில் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அந்த மீடியாவை செலக்ட் பண்ணக்கூடிய சில ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதை கவர்ன் பண்ணக்கூடிய சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதில் வந்து அந்த ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று மட்டும் அந்த ஃபேக்டர் கிடையாது. மீடியாவை செலக்ட் பண்ணுறதுக்கு அது அவசியம் கிடையாது. இப்போது நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம் நம்ம கம்பெனிக்கு, ரேடியோவில் கொடுக்கலாமா, டிவியில் கொடுக்கலாமா, இல்லை நியூஸ் பேப்பரில் கொடுக்கலாமா, எந்த மீடியா செலக்ட் பண்ணலாம் அப்படின்போது சில ஃபேக்டர்ஸை நம்ம கணக்கில் எடுப்போம். அதில் எந்தெந்த ஃபேக்டர் நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுட்டா எந்த ஃபேக்டர் இல்லைன்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ கிளாஸ் ஆஃப் ஆடியன்ஸ், நம்ம யாருக்கு எந்த ஆடியன்ஸுக்கு நம்ம இந்த மெசேஜை கொண்டு போய் சேர்த்த போகிறோம். இப்போ எஜுகேட்டட் பீப்புளா அப்படின்னா, எஜுகேட்டட் பீப்புள்னா நம்ம பேப்பரில் கொடுக்கலாம், மேக்சினில் கொடுக்கலாம். இல்லை ஆல் டைப் ஆஃப் பீப்புள், எஜுகேட்டடாகவும் இருக்கலாம், இல்லிட்ரேட்டாகவும் இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மெசேஜ் போய் சேரணுன்னா எந்த டைப் மீடியா செலக்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா டிவி வந்து எல்லா டைப் பீப்புளுக்கும் அந்த மெசேஜை கொண்டு போய் சேர்த்திடும். அப்போ ஒரு செலெக்ஷன் ஆஃப் மீடியாவை வந்து ஒரு மீடியாவை செலக்ட் பண்ணும்போது அதை கவர்ன் பண்ணக்கூடிய ஃபஸ்ட் ஃபேக்டர் வந்து கிளாஸ் ஆஃப் ஆடியன்ஸ். எப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த மெசேஜ் போய் சேரணுன்றது தான் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து நேச்சர் ஆஃப் தி ப்ராடக்ட், எப்படிப்பட்ட ப்ராடக்ட், அது வந்து ஒரு மீடியாவை செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். தேர்ட் வந்து எக்ஸ்டென்ட் ஆஃப் கவரேஜ், எந்த அளவுக்கு கவரேஜ் பண்ணும். லோக்கல் ஏரியா மட்டும் அப்படின்னா ஒரு நோட்டீஸ், ஹேண்ட்பில் போதும். இல்லை ஒரு ஹியூஜ் ஏரியா, ஒரு கண்ட்ரி ஃபுல்லாக, இல்லை ஒரு ஸ்டேட் ஃபுல்லாக கொடுக்கணுன்னா நம்மளுக்கு வந்து பெட்டர் வந்து நியூஸ் பேப்பராக இருக்கலாம், இல்லைன்னா டிவியாக இருக்கலாம். அப்போ எக்ஸ்டென்ட் ஆஃப் கவரேஜும் ஒரு மீடியாவை தீர்மானிக்கும். ஓனர் ஆஃப் தி மீடியா, அந்த மீடியா டிவியோட ஓனர் யார், அந்த நியூஸ் பேப்பருடைய ஓனர் யாருன்றது தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது எந்த ஃபேக்டர், இப்போ கொடுத்த ஃபேக்டரில் கிளாஸ் ஆஃப் ஆடியன்ஸும், நேச்சர் ஆஃப் தி ப்ராடக்ட்டும், எக்ஸ்டென்ட் ஆஃப் கவரேஜும் ஒரு மீடியத்தை செலக்ட் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ஃபேக்டர். அதில் ஓனர் ஆஃப் தி மீடியா வந்து நம்மளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது நாட் கவர்னிங் தி செலெக்ஷன் ஆஃப் மீடியா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓனர் ஆஃப் தி மீடியா இஸ் தி ஆப்ஷன், correct option A. Question number 21, cards, sales letters, catalogs, folders, calendars, gifts, diaries, etc. comes under which type of advertisement? Direct advertising, indirect advertising, both A and B, D, none of the above. இந்த cards, sales letters, catalogs, folders, calendars, gifts, diaries, etc. இதெல்லாம் எதுக்கு அண்டரில் வரும்னு பார்க்கும்போது இதெல்லாம் டைரக்ட் அட்வர்டைசிங். இப்போ சில கொஸ்டினில் ஒன்று மட்டும் கொடுத்துருவாங்க, கார்ட்ஸ் கம்ஸ் அண்டர் விச் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்து வைக்கணும். கார்ட்ஸா, சேல் லெட்டர், அதுமாரி கேட்லாக்ஸ், ஃபோல்டர்ஸ், கேலண்டர்ஸ், கிஃப்ட்ஸ், டைரிஸ் எல்லாம் வந்து எதுக்கு அண்டரில் வரும்னு பார்த்து வச்சுன்னா இதெல்லாம் வந்து டைரக்ட் அட்வர்டைசிங், நேரடி விளம்பரத்துக்கு கீழே வரக்கூடிய ஐட்டம்ஸ் இதெல்லாமே. 22nd question, these are hired persons dressed in fancy clothes. They carry poster and placards sent out to walk in busy streets. A. Sandwich men, salesmen, field men, all the above. அதாவது ஒரு வாடகைக்கு சில ஆளுங்க இருப்பாங்க, ஃபேன்சியாக ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, மிக்கி மவுஸ் மாதிரியோ இல்லை வேறு விதத்தில் மக்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து அவங்க எந்த பொருளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பொருளுடைய போஸ்டரும் பிளேகார்ட்ஸும் வச்சுருப்பாங்க. அந்த பிஸியான ஸ்ட்ரீட்டில் அப்படி நடந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ மக்களுடைய கவனத்தை ஈர்த்துட்டே இருப்பாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட், இந்த பர்சனுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஃபேன்சியான வேஷம் போட்டுட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுடைய போஸ்டரையும் பிளக்கார்ட்ஸையும் வச்சு பிஸியான ஸ்ட்ரீட்டில் வாக் பண்ணக்கூடிய அந்த பர்சனுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், சாண்ட்விச் மென்னா, இல்லை சேல்ஸ்மேன் சொல்லுவோமா, இல்லை ஃபீல்ட் மேன் சொல்லுவோமா, இல்லை ஆல் தி அபவான்னு கேட்டிருக்காங்க. இதில் கரெக்டான ஆன்சர் சாண்ட்விச் மேன். அந்த மாதிரி வேஷம் போட்டு மக்களை அட்ராக்ட் பண்ணி அந்த பொருளுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஆள் வந்து சாண்ட்விச் மேன். ஸோ த ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 23rd question,
சாண்ட்விச் மேன் கம்ஸ் அண்டர் டேஸ் அட்வர்டைஸ்மெண்ட். இந்த சாண்ட்விச் மேன் வந்து எந்த அட்வர்டைஸ்மெண்ட் கீழே வருவார்? இன்டோர் அட்வர்டைஸ்மெண்ட்டா, அவுட்டோர் அட்வர்டைஸ்மெண்ட்டா, போத் ஏ அண்ட் பியா அண்ட் டேரக்டா? இதில் பார்க்கணும். இன்டோர்னா வீட்டுக்குள்ளாரே அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடும். டெலிவிஷன் பார்த்தா வீட்டுக்குள்ளாரே வந்துடும். நியூஸ் பேப்பர் வீட்டுக்குள்ளாரே வந்துடும். மேக்சின்ஸ் வீட்டுக்குள்ளாரே வந்துடும். இதெல்லாம் இன்டோர் அட்வர்டைஸ்மெண்ட். அவுட்டோர்னா வெளியே. வெளியேன்றது ஒன்று ஸ்கை அட்வர்டைஸ்மெண்ட், பெரிய பலூன் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க வெளியே, அது வந்து அவுட்டோர் அட்வர்டைஸ்மெண்ட். அதே மாதிரி பெரிய பெரிய சைன் போர்ட்ஸ் வச்சுருப்பாங்க வெளியே போகும்போது, சைன் போர்ட்ஸ் வந்து அவுட்டோர் அட்வர்டைஸ்மெண்ட். இதே மாதிரி இந்த சாண்ட்விச் மேன் வந்து அவுட்டோர். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து வெளியே வந்து வேஷம் கட்டிட்டு, ஃபேன்சியாக வேஷம் கட்டி அந்த பொருளுடைய போஸ்டரையும் ப்ளே கார்ட்ஸையும் வச்சுட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறனால இது வந்து இட் கம்ஸ் அண்டர் அவுட்டோர் அட்வர்டைஸ்மெண்ட். அப்போ சாண்ட்விச் மேன் வந்து கம்ஸ் அண்டர் அவுட்டோர் அட்வர்டைஸ்மெண்ட். நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டைப் கொடுக்கும்போதே அது வீட்டுக்குள்ளாரே வருமா இல்லை வெளியே வீட்டுக்கு வெளியேவான்னு பார்த்தா போதும், அது இன்டோரா அவுட்டோரான்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. பட் இந்த சாண்ட்விச் மேன் வந்து நம்மளுக்கு திடீர்னு பார்க்கும்போது தெரியாது. இது 2012 எக்ஸாமினேஷனில் கேட்டிருந்தாங்க. இது வந்து டவுட்டாகவே எல்லாருக்கும் இருந்துச்சு. சாண்ட்விச் மேன்னா என்னன்னு தெரியாமல் இருந்தாங்க. அது இன்டோர் போடுறதா அவுட்டோர் போடுறதான்னு டவுட்டாகவே இருந்தாங்க. அதனால் இது பார்த்துக்கோங்க. சாண்ட்விச் மேன்றது ஃபேன்சி ட்ரெஸ் போட்டு பிஸியான ஸ்ட்ரீட்டில் அந்த பர்டிகுலர் பொருளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு நபர். Question number 24. Dash advertising is made either directly by the manufacturer or through his dealer nearer to the place where products are sold. பாருங்க இங்கே இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க. டைரக்டா மேனுஃபேக்சரே டைரக்டா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவார், இல்லைன்னா டீலர் மூலமாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவார். எங்கன்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்துல பொருளை விற்கிறோமோ அந்த இடத்துல. அது ஸ்கை அட்வர்டைசிங்கா, நியான் சைன்ஸ் அட்வர்டைசிங்கா, ஃபீல்டு சைன் அட்வர்டைசிங்கா, பாயிண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அட்வர்டைசிங்கா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்துட்டு விற்கக்கூடிய இடத்துலையே நேரடியாக மேனுஃபேக்சரரோ இல்லை டீலர் மூலமாகவோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் தட் இஸ் கால்ட் பாயிண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அட்வர்டைசிங். பாயிண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அட்வர்டைசிங். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25. Which one of the following is not a point of purchase advertising? எது point of purchasing advertisement கிடையாது? அதாவது விற்கக்கூடிய இடத்திலேயே மேனுஃபேக்சர் டைரக்டாவோ இல்லை டீலர் மூலமாவோ பண்ணக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. விண்டோ டிஸ்பிளேயா, ஷோரூம்ஸ் அண்ட் கவுண்டர் டிஸ்பிளேயா, எக்ஸிபிஷனா இல்லை டெலிவிஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தா தெரியும், விற்கக்கூடிய இடத்துலையே இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் விண்டோ டிஸ்பிளே. நீங்கள் துணிக்கடையில் பார்த்துக்கலாம், முன்னால் பெரிய கிளாஸ் விண்டோஸ் இருக்கும், அதுக்குள்ளே நிறைய பொம்மைகள் இருக்கும். அந்த பொம்மைகளுக்கு சாரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ அது வந்து விண்டோ டிஸ்பிளே. அது விற்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய டிஸ்பிளே. ஷோரூம்ஸ் அதே மாதிரி கவுண்டர் டிஸ்பிளே. ஷோரூம்ஸ் வந்து ஒவ்வொரு பொருளையும் டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க, அதுமாதிரி கவுண்டர் டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. எக்ஸிபிஷன் கண்காட்சி நடத்துவாங்க. இதெல்லாம் விற்கக்கூடிய இடத்துலையே செய்யக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட். இதில் டெலிவிஷன் மட்டும்தான் விற்கக்கூடிய இடத்துல செய்யக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. அது வந்து இந்த டெலிவிஷன்ன்றது இன்டோர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்துடுது. அப்போது இங்கே கேட்டிருக்க கொஸ்டின் பாருங்கள், நாட் எ பாயிண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அட்வர்டைசிங் கேட்டிருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இடத்துலையே இருக்கக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டெலிவிஷன் கிடையாது. அப்போ இதில் இன்னொரு விஷயம் கூட நம்மளுக்கு தெரிஞ்சலாம். பாயிண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அட்வர்டைஸ்மெண்ட் எதெல்லாம்? விண்டோ டிஸ்பிளே, ஷோரூம்ஸ் அண்ட் கவுண்டர் டிஸ்பிளே, எக்ஸிபிஷன். இது மூணுமே பாயிண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அட்வர்டைசிங். எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினில்? டெலிவிஷன். அப்போ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். 26th question. Dash is an organization formed for rendering services to advertisers. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக தொடங்கப்பட்ட ஆர்கனைசேஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க. அட்வர்டைசிங் ஏஜென்சியா, செல்லிங் ஏஜென்சியா, சர்வீஸ் ஏஜென்சியா, மிடில்மேன் ஏஜென்சியான்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும், ஒரு ஆர்கனைசேஷன் அட்வர்டைசர்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக ஃபார்ம் ஆகின ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு, ஃபார்ம் ஆகக்கூடிய ஆர்கனைசேஷன் வந்துட்டு அட்வர்டைசிங் ஏஜென்சிஸ். அப்போ அட்வர்டைசிங் ஏஜென்சி இஸ் an organization formed for rendering services to advertisers. Question number 27. The amount charged by the agency is known as dash, and the amount paid by the agency to the media is known as dash. Cost, expense, price, expense, cost rate, expense rate, bill rate, card rate. பாருங்க, அமௌண்ட் சார்ஜ் பை தி ஏஜென்சி. இப்போ நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம், நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம். அப்போது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது ஏஜென்சி வந்து சார்ஜ் பண்ணும், ஒரு அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணும். அப்போது அட்வர்டைசிங் ஏஜென்சி சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு என்ன பேர்?
அவங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி வந்து ஒரு அமௌண்ட் நம்மகிட்ட இருந்து கேதர் பண்ணி அட்வர்டைசர்கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் கேதர் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மீடியாவுக்கு பே பண்ணுவாங்க. பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், பேப்பருக்கு கொடுப்பாங்க. டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் கூட டிவிக்கு கொடுப்பாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்மக்கிட்டேருந்து, அதாவது அட்வர்டைஸ் பண்ணக்கூடிய நபர்கிட்டேருந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி கலெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு பேர் வந்து பில் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பில் ரேட். அதில் ஒரு பாகத்தை வந்து மீடியாவுக்கு கொடுப்பாங்க. அந்த பேப்பருக்கோ டெலிவிஷனுக்கோ அந்த அட்வர்டைஸ் ஏஜென்சி பே பண்ணுவாங்க. அதுக்கு பேர் கார்ட் ரேட். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் பில் ரேட். அப்போ த அமௌண்ட் சார்ஜ் பை தி ஏஜென்சி இஸ் known as பில் ரேட் and the amount paid by the agency to the media is known as card rate. Correct option is D. Next, 28th question. The bill rate is usually dash more than the card rate. எப்போது பில் ரேட் நம்மக்கிட்டேருந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி கலெக்ட் பண்ண, அதாவது அட்வர்டைசர்கிட்டேருந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி கலெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து எப்போது அதிகமாக இருக்கும் அவங்க மீடியாவுக்கு பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டை விட, அதாவது கார்ட் ரேட்டை விட இந்த பில் ரேட் அதிகமாக இருக்கும். எத்தனை பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும்? 10%, 15% அதிகமாக இருக்கான், 20% அதிகமாக இருக்கான், இல்லை 25% அதிகமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூஸ்வலி 15% அதிகமாக இருக்கும். அதாவது நம்மக்கிட்டேருந்து 115 ருபீஸ் கலெக்ட் பண்ணி 100 ருபீஸ் தான் இந்த மீடியாவுக்கு பே பண்ணுவாங்க. அப்போ பில் ரேட் வந்து 115 ருபீஸ் தான் இருக்கும் யூஸ்வலாக. அவங்க கார்டு ரேட் வந்து 100 ருபீஸ் தான் இருக்கும். So option B, 15% is 15. Question number 29. Effectiveness of advertisement is or measured by. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எஃபெக்டிவா இருக்கா, யூஸ்ஃபுல்லா இருக்கா, எப்படி மெஷர் பண்றது? சேல்ஸ் ரெஸ்பான்ஸ், எவ்வளோ சேல்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு, சேல்ஸ் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, அதை வச்சு மெஷர் பண்ணலாமா? இல்லை கம்யூனிகேஷன் ரெஸ்பான்ஸ், பொதுமக்கள்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம், அவங்ககிட்ட விவரத்தை சேகரிப்போம், கம்யூனிகேஷன் ரெஸ்பான்ஸ் மூலமாக மெஷர் பண்ணலாமா? இல்லை ரெண்டுமே யூஸ் பண்ணலாமா? சேல்ஸ் ரெஸ்பான்ஸும் கம்யூனிகேஷன் ரெஸ்பான்ஸும் ஏ அண்ட் பி போத் யூஸ் பண்ணலாமா? இல்லை இது எதுவுமே கிடையாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நன் ஆஃப் தி அபவ்னு கேட்டிருக்காங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோடைய எஃபெக்டிவ்னஸை மெஷர் பண்ணுறதுக்கு சேல்ஸ் ரெஸ்பான்ஸும் உதவும். ஏன்னா நம்மளுக்கு சேல்ஸ் அதிகமாக இருந்தால் அட்வர்டைஸ்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சேல்ஸ் குறைஞ்சிருந்தா அதோட எஃபெக்டிவ்னஸ் குறைவுன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கம்யூனிகேஷன் ரெஸ்பான்ஸ், பொதுமக்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக், பொதுமக்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், பப்ளிக் கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், கம்யூனிகேஷன் ரெஸ்பான்ஸ், இதுவும் மூலமாகவும் நம்ம வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோடைய எஃபெக்டிவ்னஸை மெஷர் பண்ண முடியும். அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டோடைய எஃபெக்டிவ்னஸை மெஷர் பண்ணக்கூடிய விதம் வந்துட்டு ஒன்று வந்து சேல்ஸ் ரெஸ்பான்ஸ், செகண்ட் ஒன் இஸ் கம்யூனிகேஷன் ரெஸ்பான்ஸ், போத். அப்போது the answer is both A and B. So option C is the correct one for this question. 30th question. The usual methods followed to evaluate communication effect of advertising is or. ஒரு கம்யூனிகேஷன் வந்து கம்யூனிகேஷன் பார்த்தோம், கம்யூனிகேஷன் ரெஸ்பான்ஸ் பார்த்தோம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுடைய எஃபெக்டிவ்னஸை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு விதம் வந்து கம்யூனிகேஷன் ரெஸ்பான்ஸ், பொதுமக்கள்கிட்ட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது. அதில் எந்த மெத்தட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூஸ்வலி எந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. என்கொயரி டெஸ்ட், அதாவது பப்ளிக்கை என்கொயர் பண்ணுறது, ஸ்பிட் ரன் டெஸ்ட் பண்ணுறது. ஒரு டிஃப்ரெண்ட் ஏரியாவில் டிஃப்ரெண்ட் மீடியா வழியாக பப்ளிக்கு வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். அவங்களுக்கு ஒவ்வொரு கீ அட்ரஸ் கொடுத்துருவோம். அவங்க வந்து அந்த கீ அட்ரஸ்க்கு, டிஃப்ரெண்ட் கீ அட்ரஸ்க்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணும்போது எங்கிருந்து எந்த இதுலேருந்து அதிகமான ரெஸ்பான்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். அப்புறம் கூப்பன் கொடுக்கறது அண்ட் ரெகக்னிஷன் டெஸ்ட்டு, இல்லைனா ரீகால் டெஸ்ட்டு, ஆட்டிடியூட் டெஸ்ட்டு, இது எல்லாமேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஒரு கம்யூனிகேஷன் எஃபெக்ட், அட்வர்டைஸ்மெண்ட்டுடைய கம்யூனிகேஷன் எஃபெக்டை எந்த அளவுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்யூனிகேட் பண்ணியிருக்கு, பப்ளிக் கூட கம்யூனிகேட் பண்ணியிருக்குன்றது கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட் தான் இது எல்லாமே. என்கொயரி டெஸ்ட், ஸ்பிட் ரன் டெஸ்ட், கூப்பனிங் அண்ட் ரெகக்னிஷன் டெஸ்ட், ரீகால் டெஸ்ட் அண்ட் ஆட்டிடியூட் டெஸ்ட், இது எல்லாமே வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை, ஒரு கம்யூனிகேஷன் எஃபெக்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்டை எவால்வேட் பண்ணக்கூடிய, மதிப்பிடக்கூடிய மெத்தட் தான் இது எல்லாமே. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆல் தி above. Thank you guys, thank you for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எனக்கு என்கரேஜாக இருக்கும். மோர் வீடியோஸ், அதிகமான வீடியோஸை என்னை உருவாக்குறதுக்கு எனக்கு உதவிகரமாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.